உறவுகளே, ஏன் வடநாட்டுக்கு வேலை கொடுத்தா இப்படி தான் ஆகும். நீங்களே பார்த்து தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் விவசாய முதல்வர் சேனல். அன்பு உறவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம சேனல். அன்பு உறவுகளை இந்த காணொலியில பார்க்க போற விஷயம் என்னன்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வடநாட்டுக்காரங்க ஒரு தமிழனை போட்டு அடிச்சே சாவச்சிருக்காங்க. இது எந்த ஒரு மீடியாவோ எந்த ஒரு பத்திரிகையிலையோ இது வரைக்கும் போடவே இல்லை. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு வடநாட்டுக்காரருடைய தயவு தேவை. ஆனா அதே அரசாங்கம் தமிழ் ஓட்டு தேவை. ஆனா தமிழை இங்க வாழக்கூடாது, இருக்கக்கூடாது, துரத்தி அடக்கணும். இதுதான் அரசாங்கம். வடநாட்டுக்காரர் எது பண்ணாலும் சரி 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 சொல்லிட்டு அவன் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஆமா, இப்போ ஒரு கடையில ஒரு ஆன்சோ பார்க்க வித்தா அந்த கடையை சீல் வைக்கிறாங்க. சீல் வச்சு மூட்டி அவனை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. அது நல்ல விஷயம். இப்போ வடநாட்டுக்காரன் ஒரு நாளைக்கு 10,000 பேர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி வரான். அவன் எங்க போறான், என்ன பண்ண போறான், என்ன செய்ய போறான், அதெல்லாம் ஒண்ணுமே விசாரிக்க மாட்டீங்க, ஒண்ணுமே பார்க்க மாட்டீங்க. நேரா வரான், கஞ்சாவை தூக்கிட்டு வரான், பை ஃபுல்லா எடுத்துட்டு மக்களுக்கு சப்ளை பண்றான். அது ஏன் பிடிக்க மாட்டீங்க நீங்க அவனை? தினிக்கும் தான் கொண்டு வரான். ஏன் நாங்க ஆட்டோவோட தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா நாங்க ஏத்த மாட்டோம். தினிக்கு எத்தனை வரான். இப்படிதான் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கூட அவனை பிடிச்சே கொடுத்தோம். இது வரைக்கும் அதுவும் எந்த ஒரு பத்திரிகையிலையும் போடல, எந்த ஒரு மீடியாவும் சொல்லலை. ஒரு வாரம் முன்னாடி மாதவரத்துல ஒரு வடநாட்டுக்காரன் மாட்டினா கஞ்சா வச்சுட்டு, அதையும் எந்த மீடியாவும் போடல, எந்த ஒரு செய்தியும் வரல. ஏன்? வடநாட்டுக்கார தயவு தேவை, தமிழனோட தயவு தேவையில்லை. தமிழன் சின்ன தவறு பண்ணா தூக்கி உள்ள போட்டு நெரிச்சு அவனை சாவடிச்சிருக்கீங்க. ஆனா வடநாட்டுக்கார இங்க கஞ்சாவை கிடைச்சுன்னு இங்க வைப்பான். அவனை பிடிக்க மாட்டேங்க, ஆக்ஷன் அடிக்க மாட்டேங்க, எதுவும் பண்ண மாட்டேங்க. இதுதான் அரசாங்கம். அதுல வேற 6 லட்சம் பேருக்கு ஓட்டு உரிமையை கொடுத்துருக்கீங்க, 36 லட்சம் பேருக்கு குடியுரிமையும் கொடுத்துருக்கீங்க. இதுல வேற ஓட்டு உரிமையில அவங்கள வாக்காளர் பட்டியல அவங்களை சேர்க்கணும் வர சொல்றீங்க. அன்பு உறவுகளே, தமிழ் உறவுகளே, சொந்தங்களே, தயவு செய்து நம்ம ஒரு தப்பு பண்றோம். என்னன்னா, கம்மியா அவன் சம்பளம் வாங்குறானே சொல்லிதான் அவனை வடநாட்டுக்காரன் சில பேர் கொண்டு இங்க வேலை செய்ய வைக்கிறீங்க. தயவு செய்து உறவுகளே, நம்ம தமிழர்கள் எவ்வளவு கேட்க போறாங்க சொல்லுங்களேன்? எவ்வளவு கேட்க போறாங்க? இப்போ விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. அது முதல்ல நினைச்சிங்க. விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. இப்போ வீட்டு வாடகை போனாலே 5,000 10,000 தான். புரியுதுங்களா? அவன் எங்கேருந்தோ வரான், வந்துட்டு இங்க வேலை செஞ்சு உடனே வீட்டுக்கு போயிடுறான். அவன் ஒரு வாரம் தங்கிட்டு அவன் எங்க தங்குறான், ஏது தங்குறான், ரோட்ல பார்த்து தங்குறான், என்ன வேணா செய்யறான். அது அரசாங்கம் எதுவும் கேட்காது. தங்கிட்டு சம்பாதிச்சு அப்படியே போயிடுறான். எவ்வளவு வந்தோ அவன் ரோட்ல படுத்து சம்பாதிச்சுட்டு போயிடுறான். இங்க வீடை தங்கி வீடு வாடகை கொடுக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எவ்வளோ வேலை இருக்கு தமிழ் மக்களுக்கு. அருளப்பட்ட இந்த பயனை கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் தமிழர்கள் கொல்லப்படுவார்கள். நாதி இருக்காது, கேட்காது, யாருமே வரமாட்டாங்க. அண்ணன் சீமான மட்டும்தான் இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்காரு. வடநாட்டுக்காரங்களுக்கு எதுவும் கொடுக்க கூட வரட்டும், வேலை செய்யட்டும், போகட்டும், நாங்க எதுவுமே செய்யல. ஆனா அவனுக்கு குடியுரிமையும் வாக்குரிமையும் கொடுக்க கூடாது. கொடுத்தோம், நம்ம நடுத்தெருவுல நம்ம நாட்டை வீட்டை இருந்து பிச்சை கூட எடுக்க முடியாது நாட்டுல. இது கண்டிப்பா நடக்க போகுது. நீங்க என்னப்பா காசை வாங்கி ஓட்டை போடுங்க, யாருக்கு வேணா போடுங்க, திமுக போடுங்க, அதிமுக போடுங்க, பிஜேபி போடுங்க, காங்கிரஸ் போடுங்க. இப்போ யார் அவரு தவக தலைவர், அவருக்கு போடுங்க, எல்லாருக்கும் போடுங்க ஓட்டை. போட்டு நீங்க எல்லாம் இந்த நாட்டை விட்டு போங்க. இதுதான் நடக்க போகுது பாருங்க கூடிய சீக்கிரத்துல. அன்பு உறவுகளே, தமிழ் உறவுகளே, தயவு செய்து வடநாட்டுக்காரங்களுக்கு இங்க வேலை கொடுக்காதீங்க. அவன் கம்மியா சம்பளம் வாங்குறான்னு சொல்லி அவனை இங்கிருந்து கொண்டு அவனுக்கு வேலையை கொடுத்து சம்பளமும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வைக்கிறீங்க. கடைசியில் நமக்கு ஆப்பு வச்சுட்டு போறான். அன்பர்களே, தயவு செய்து வடநாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை கொடுக்காதீங்க. தமிழுக்கு கூறிய வேலையை கொடுங்க.
அவனும் 5-10 கொஞ்சம் அதிகமாக தான் கேட்பான். தயவுசெய்து அவனுக்கு வீடு இருக்குது, புள்ள குட்டிங்களாம் இருக்குது. அதை நினச்சி தயவுசெய்து உறவுகளை தமிழுக்கு வேலை கொடுங்க. தமிழை வாழ வைங்க. நாம் தமிழர்.